ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆம்லேட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் எண்ணெய். இதில் ஒரு 4-5 போல் பீன்ஸ், அப்புறம் 1/4 குடமிளகாய், காவாசி போதும். அடுத்து 1 இன்ச்சு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு அடுத்து இப்போ இதே பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 10 ரூபா பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் தான் போட போகிறேன். இப்போ அதில் இருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மேகி மசாலா. இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது எப்படி வந்ததுங்கிறது தெரியணுன்னா கமெண்ட் செக்ஷனில் எந்த ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மேகி அதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வேகட்டும். இப்போ இங்கே மேகி ரெடி ஆகிறதுக்குள்ளே அடுத்து நம்ம இங்கே ரெடி பண்ணிடலாம். அடுத்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கேரட் துருவினது, நம்ம வதக்கி வச்சுருக்க பீன்ஸும் அப்புறம் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர், 2 முட்டை எடுத்திருக்கேன் நான், அதையும் உடைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட்டுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். 10 ரூபா பேக்கெட்டு. இப்போ இந்த சைடு மேகி அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒன் சைடு மட்டும்தான் நான் வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ மேகி நம்ம ரெடி பண்ணி வச்சதை அதோட சேர்த்துக்கலாம். மேலே வச்சுக்கோங்க அந்த மாதிரி. இப்போ இதை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். மடக்கி விடும்போது 2 கரண்டி பிடிச்சிட்டு மடக்கி விடுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி உடஞ்சிருது. இப்போது 2 நிமிஷம் போல் ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் போல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான மேகி ஆம்லேட் ரெடி. இது டேஸ்ட்டு நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். முன்னாடி ஒரு கடி கடிச்சிட்டேன். நிஜமாகவே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் இதாக தான் யோசிச்சுட்டு தான் செஞ்சேன், நல்லா வருமா வராதுன்னு.
ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னா நிஜமாக சூப்பராக இருக்குது. அப்படியே மேகி இதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு. அது ரெண்டுமே சேர்ந்து கடிக்கும்போது நம்ம முட்டை மேகியில் சேர்க்குறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கு. சுடுது.